இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு கட்டளையை நம்ம தியானிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு இந்த கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபச்சாரங்கிற பாவம் இந்த நாட்களில் அதிகமாக காணப்படுறதை நம்ம பார்க்குறோம். திருமணத்துக்கு பிறகு தவறான உறவு வைத்து கொள்வது தான் இந்த விபச்சாரம். இந்த விபச்சாரம் பாவம் செய்கிறவன் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான்னு சொல்லி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் தேவன் வாசம் பண்ணுற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருத்தர் கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இந்த சரீரத்துக்கு விரோதமான இந்த பாவத்தை நம்ம செய்யாதபடி நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துல போய் விபச்சார பாவம் செய்தாதான் பாவம்னு இல்லை, அந்த ஒரு உள்ளத்தில் அவங்க அழகை இச்சித்தாலே அவங்களோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு இந்த வேத வசனம் தெளிவாக என்ன செய்து சொல்கிறத பார்க்குறோம். மார்க்கு 11:10 பார்த்தீங்கன்னா, மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறத பார்க்குறோம். மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை நம்ம விவாகம் பண்ணவே முடியாது, அது விபச்சார பாவத்துக்கு சமானம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை விபச்சார பாவத்து நிமித்தம் பிரிந்து இருக்கலாம், ஆனாலும் தனியாக தான் இருக்கணும். வேறு திருமணம் செய்கிறதுக்கு வேதத்தில் அனுமதி கிடையாது. பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி ஆலோசனை தர்றதை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். மற்றபடி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தரை தள்ளிவிட்டு வேறொரு திருமணம் செய்யவே முடியாது. உலக பிரகாரமான மனுஷர் இந்த ஆலோசனை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் நமக்கு வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கிடையாது. இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகள் கூட ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்கள டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு திருமணம் செய்வதை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் அது வேதத்தின்படி அது தவறான ஒரு காரியம்னு சொல்லி பார்க்குறோம். ஆலயத்தில் நம்ம தேவனோடு செய்த உடன்படிக்கையை நம்ம எத்தனை பேர் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் இந்த உடன்படிக்கையை நம்ம என்ன செஞ்சிடறோம், மீறிடுறோம். அந்த உடன்படிக்கை மீறுவது பாவம்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபச்சாரம் பாவம் செய்கிறவனை குறித்து நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அவன் மதி கட்டவன், தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான், வாதையும் லட்சையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாதுன்னு சொல்லி 32-33 வசனத்தை வாசிக்கும்போது தெளிவாக வேதத்தில் என்ன செஞ்சுருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த நாட்களில் நிறைய இந்த பாவத்தை குறித்து தான் நம்ம என்ன செய்கிறோம், கேள்விப்படுறதை பார்க்குறோம். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சித்தீம் தீவில் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அங்கே பாளையம் இறங்கி இருக்கும்போது அங்கே இப்படிப்பட்ட பாவத்திற்கு உள்ளாக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய கோபம் அந்த ஜனங்கள் மேலே இறங்குறத பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறார், இப்படி பாவம் செய்தவங்கள சூரியனுக்கு எதிரே என்ன செய்ய, தூக்கி போடுன்னு சொல்கிறார். அப்போ மோசேயும் சபையாரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக நின்று அழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு இஸ்ரவேல் மனிதன் ஒரு மீதியானிய ஸ்திரீ என்ன செய்கிறான், அழைத்து கொண்டு சகோதரிடத்தில் வரான். இந்த சூழ்நிலையில் அந்த பாவத்தை அவன் செய்யும்போது பிணைகாசு எழும்பி என்ன செய்கிறான், அவங்க 2 பேரையும் பாவம் செய்த அறையிலேயே தன்னுடைய ஈட்டினால் குத்தி என்ன செஞ்சான், கொண்டு போட்டான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இப்படி செய்த உடனே ஆண்டவருடைய கோபம் நிறுத்தப்பட்டுச்சு, வாதை நின்று போயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த பாவத்து நிமித்தம் அந்த வாதையினால் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களில் 24,000 பேர் என்ன செஞ்சாங்க, செத்து போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, சிம்சோனை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. அவனை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருந்தார், நசரேயனா தெரிந்து கொண்டிருந்தார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கையிலிருந்து ரட்சிப்பதற்காக அந்த சிம்சோனை ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார், தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த சிம்சோன் அதை மறந்து அவன் இந்த பாவத்தில் விழுந்தது நிமித்தம் அவனும் பெலிஸ்தரோடு கூட என்ன செஞ்சான், மரித்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்ம இந்த பாவத்தை செய்யாதபடி நம்ம என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் கூட விபச்சாரத்தில் கைமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வராங்க. அப்போ ஆண்டவர் அந்த பெண்ணை என்ன செய்கிற, இனி நீ என்ன செய்யாத இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாதேன்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இந்த கிருபையின் நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே மன்னின்னு சொல்லும்போது மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தின் ஆழத்தை குறித்து சொல்லும்போது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம உள்ளத்தில் அவங்க அழகை இச்சித்தாலே பாவம்னு சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறத பார்க்குறோம். இந்த நாட்களில் இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே விபச்சாரம் செய்யாதிருப்பாயங்கன்னு சொல்லி இந்த கட்டளையை தியானிக்க கிருபை கொடுத்தீங்கப்பா. நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆலோசனை கொடுத்துருக்கிறீங்கப்பா. அதன்படி வாழ தேவ பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள, உடன்படிக்கை மறந்து விடாதபடி, ஆண்டவரே உடன்படிக்கை மீறாதபடி தங்களை காத்துக்கொள்ள நீ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் முன்மாதிரியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.